சமாயாவின் நிருபம். பின்னும் கர்த்தர் என்னை நோக்கி, நீ நெகலாமியனாகிய சமாயாவுக்கும் சொல்லி அனுப்ப வேண்டியது என்னவென்றால், நீ எருசலேமில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் மாசையாவின் குமாரனாகிய செப்பனியா என்னும் ஆசாரியனுக்கும் மற்ற ஆசாரியர்களுக்கும் உன் நாமத்திலே நிருபத்தை எழுதி அனுப்பினது என்னவென்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இவனுக்கு அவன் எழுதியிருந்த நிருபமாவது, நீங்கள் கர்த்தருடைய ஆலயத்தின் விசாரிப்புக்காரராய் இருக்கும்படிக்கும் திறமை கொண்டு தன்னை தீர்க்கதரிசி ஆக்கிக் கொள்ளுகிறவனாகிய எந்த மனுஷனையும் நீர் காவல் அறையிலும் தொழுவிலும் போடும்படிக்கும் கர்த்தர் உம்மை ஆசாரியனாயிருந்த யோய்தாவின் ஸ்தானத்திலே ஆசாரியனாக வைத்தாரே. இப்போதும் உங்களுக்கு தீர்க்க தரிசனம் கூறி வருகிற ஆனதோத் ஊரானாகிய எரேமியாவை நீர் கடிந்து கொள்ளாமற் போனதென்ன? இந்த சிறையிருப்பு நெடுங்காலமாக இருக்கும். நீங்கள் வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருந்து தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனிகளை சாப்பிடுங்கள் என்று பாபிலோனில் இருக்கிற எங்களுக்கு சொல்லி அனுப்பினான் என்று எழுதியிருந்தான். பாபிலோன் தேசத்தில் சிறையிருப்பில் இருக்கிற யூதர்களுக்கு எரேமியா கர்த்தருடைய நாமத்தினாலே நிருபத்தை எழுதி அனுப்புகிறார். பாபிலோனில் உள்ள யூதர்களில் அநேகர் எரேமியாவின் நிருபத்தை வாசித்து அவர் மீது கோபப்படுகிறார்கள். எரேமியாவின் நிருபத்தில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகளுக்கு இவர்கள் செவி கொடுக்கவில்லை. பாபிலோன் தேசத்திலே எரேமியாவுக்கு விரோதமாக அநேக யூதர்கள் எழும்புகிறார்கள். அவர்களில் செமாயா என்பவன் ஒருவன். செமாயா ஒரு சொப்பனக்காரன். இவன் நெகலாமியனாகிய செமாயா என்று அழைக்கப்படுகிறான். தான் சொல்லுகிற எல்லா தீர்க்க தரிசனங்களையும் கர்த்தர் தனக்கு சொப்பனத்தில் வெளிப்படுத்துவதாக இவன் தன்னை பற்றி சொல்லிக் கொள்கிறான். எரேமியா பாபிலோன் தேசத்து சிறையிருப்பில் இருக்கிற யூதர்களுக்கு எழுதி அனுப்பின நிருபத்தின் நகல் ஒன்று செமாயாவின் கையில் கிடைத்திருக்கிறது. எரேமியாவின் நிருபத்தை வாசித்த போது செமாயாவுக்கு எரேமியாவின் மீது மிகுந்த கோபம் உண்டாயிற்று. செமாயா எரேமியாவின் நிருபத்திற்கு ஒரு பதில் நிருபம் எழுத வேண்டும் என்று விரும்புகிறான். ஆனால் அவன் தன்னுடைய பதில் நிருபத்தை எரேமியாவுக்கு எழுதாமல் எருசலேமில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் மாசையாவின் குமாரனாகிய செப்பனியா என்னும் ஆசாரியனுக்கும் மற்ற ஆசாரியர்களுக்கும் எழுதி அனுப்புகிறான். எரேமியாவுக்கு பதில் எழுத வேண்டுமென்றால் எரேமியாவுக்குத்தான் எழுத வேண்டும். ஆனால் செமாயாவோ எரேமியாவுக்கு பதில் நிருபம் எழுதாமல் தன்னுடைய நிருபத்தை எருசலேமில் உள்ள மற்ற எல்லோருக்கும் எழுதி அனுப்புகிறான். எருசலேமில் உள்ள ஆசாரியர்களும் மற்ற ஜனங்களும் எரேமியாவை பிடித்து தண்டிக்க வேண்டும். இதுவே செமாயாவின் விருப்பம். செமாயா தன்னுடைய நிருபத்தை எழுதும்போது அதை தன்னுடைய நாமத்தினாலேயே எழுதுகிறான். எருசலேமில் உள்ள சகல ஜனங்கள் மீதும் எல்லா ஆசாரியர்கள் மீதும் தனக்கு அதிகாரம் இருப்பதாக நினைத்து கொண்டு அவர்களுக்கு தன்னுடைய நாமத்தினால் நிருபம் எழுதுகிறான். செமாயாவின் நிருபம் பொதுவாக எழுதப்பட்டிருந்தாலும் இது செமாயாவின் குமாரனாகிய செப்பனியா என்னும் ஆசாரியனுக்கு விசேஷமாய் எழுதப்பட்டிருக்கிறது. இவன் ஆசாரியரின் 24ஆம் வகுப்பை சேர்ந்தவன். இந்த வகுப்புக்கு மாசையா தலைவன். செப்பனியா ஆசாரிய வகுப்புக்கு தலைவனோ அல்லது பிரதான ஆசாரியனோ அல்ல. இவன் பிரதான ஆசாரியனுக்கு மிகவும் வேண்டியவன். தேவாலயத்தில் இவனுக்கு விசேஷித்த அதிகாரம் உள்ளது. பஸ்கூரை போலவே செப்பனியாவும் செல்வாக்கு மிகுந்தவன். எரேமியா இந்த வார்த்தைகளை தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறதை ஆசாரியனான இம்மேருடைய குமாரனும் கர்த்தருடைய ஆலயத்து பிரதான விசாரணை கர்த்தருமாகிய பஸ்கூர் கேட்டபோது எரேமியா தீர்க்கதரிசியை பஸ்கூர் அடித்து அவனை கர்த்தருடைய ஆலயத்திலே பென்னியமின் கோத்திரத்தாரை சேர்ந்த மேல் வாசலில் இருக்கும் காவல் அறையிலே போட்டான். எரேமியா 20:1-2. செமாயா தன்னுடைய நிருபத்தில் 3 காரியங்களை முக்கியப்படுத்தி எழுதியிருக்கிறான். அவையாவன: செப்பனியாவும் மற்ற ஆசாரியர்களும் தங்களுடைய ஆசாரிய ஸ்தானத்தை குறித்து மிகுந்த பொறுப்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும். பாபிலோன் தேசத்து சிறையிருப்பில் இருக்கிற யூதர்களுக்கு எரேமியா எழுதின நிருபத்தில் உள்ள செய்திகளை எருசலேமில் உள்ள ஆசாரியர்களும் அறிந்திருக்க வேண்டும். எருசலேமில் உள்ள ஆசாரியர்கள் எரேமியாவை கடிந்து கொள்ள வேண்டும். கர்த்தரே மாசையாவின் குமாரனாகிய செப்பனியாவை ஆசாரிய ஸ்தானத்திலே வைத்திருக்கிறார் என்பதை செமாயா செப்பனியாவுக்கு நினைவுபடுத்துகிறான். கர்த்தர் செப்பனியாவை யோய்தாவின் ஸ்தானத்திலே ஆசாரியனாக வைத்திருக்கிறார்.
யோய்தா செப்பனியாவுக்கு முன்பு ஆசாரியனாய் இருந்தவன். யோய்தா என்பவன் யோவாசின் காலத்திலே யூதா தேசத்திலே ஆவிக்குரிய மறுமலர்ச்சி உண்டாவதற்கு முக்கிய பங்கு வகித்தவனாக இருக்க வேண்டும் என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். ஒருவேளை இந்த யோய்தா செப்பனியாவுக்கு முன்பு ஆசாரிய ஊழியம் செய்த வேறொரு சாதாரண ஆசாரியனாக இருந்திருக்க வேண்டும் என்றும் சிலர் கருத்து சொல்லுகிறார்கள். பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் எருசலேமில் உள்ள ஆசாரியர்களை சிறைப்பிடித்து தன்னுடைய தேசத்திற்கு கொண்டு போன போது அவன் ஆசாரியனாகிய யோய்தாவையும் பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து கொண்டு போயிருக்க வேண்டும். யோய்தா சிறைப்பட்டு போனதினால் அவனுடைய ஸ்தானத்தில் ஆசாரியனாக ஊழியம் செய்யும் பொறுப்பு செப்பனியாவுக்கு உண்டாயிற்று. செப்பனியா எதிர்பார்த்த காலத்திற்கு முன்பாகவே அவன் ஆசாரியனாக நியமிக்கப்படுகிறான். தேவாலயத்தில் அவனுக்கு பொறுப்பும் அதிகாரமும் கொடுக்கப்படுகிறது. ஆசாரியர்கள் தேவாலயத்தில் ஊழியம் செய்யும் போது கர்த்தருடைய பெயரை சொல்லி தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்கதரிசிகளை நிதானித்து அறிய வேண்டும். ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஆலயத்தின் விசாரிப்புக்காரராய் இருக்கிறார்கள். கள்ள தீர்க்கதரிசிகள் பிரமை கொண்டு தங்களை தீர்க்கதரிசிகள் ஆக்கிக் கொள்கிறார்கள். அப்படிப்பட்ட கள்ள தீர்க்கதரிசிகளை ஆசாரியர்கள் கண்டுபிடித்து அவர்களை காவல் அறையிலும் தொழுவிலும் போட வேண்டும். இதுவும் ஆசாரியருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஊழிய பொறுப்பு. கர்த்தரே இந்த ஊழியத்தை ஆசாரியருக்கு கொடுத்திருக்கிறார். கள்ள தீர்க்கதரிசிகளை காவல் அறையிலும் தொழுவிலும் போடுமாறு கர்த்தர் ஆசாரியர்களை அவர்களுடைய ஆசாரிய ஸ்தானத்தில் வைத்திருக்கிறார். மாசையாவின் குமாரனாகிய செப்பனியாவுக்கு கர்த்தர் இந்த விசேஷித்த ஸ்தானத்தையும் விசேஷித்த அதிகாரத்தையும் கொடுத்திருப்பதாக சமாயா தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறான். கள்ள தீர்க்கதரிசிகள் சொப்பனம் கண்டு பிரமை கொள்ளுகிறார்கள். தங்களுடைய மனதின் சிந்தனைகளை கர்த்தருடைய நாமத்தை பயன்படுத்தி பொய்யான தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். இவர்கள் தங்களுடைய சாதுரிய வார்த்தைகளினாலும் இச்சையான பேச்சுக்களினாலும் ஜனங்களை வஞ்சிக்கிறார்கள். ஆசாரியர்கள் இப்படிப்பட்ட கள்ள தீர்க்கதரிசிகளை கண்டுபிடித்து அவர்களை தண்டிக்க வேண்டும். சமாயா செப்பனியாவுக்கு நிருபம் எழுதும்போது எரேமியா கள்ள தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் செப்பனியா எரேமியாவை பிடித்து அவரை விசாரித்து அவரை காவல் அறையிலும் தொழுவிலும் போட வேண்டும் என்றும் சமாயா செப்பனியாவுக்கு மறைமுகமாக எழுதுகிறான். இப்போதும் உங்களுக்கு தீர்க்க தரிசனம் கூறி வருகிற ஆனதோத் ஊரானாகிய எரேமியாவை நீர் கடிந்து கொள்ளாமல் போனதென்ன என்று சமாயா செப்பனியாவிடம் கேட்கிறான். பாபிலோன் தேசத்து சிறையிருப்பில் இருக்கிற யூதர்களுக்கு எரேமியா எழுதின நிருபத்தின் விவரத்தை சமாயா செப்பனியாவுக்கும் மற்ற ஆசாரியர்களுக்கும் யூதாவின் ஜனங்களுக்கும் தெளிவுபடுத்துகிறான். யூதாவின் மனுஷருக்கு சிறையிருப்பே வராது என்று கள்ள தீர்க்கதரிசிகள் சொன்னார்கள். அப்பொழுது நான், கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நீங்கள் பட்டயத்தை காண்பதில்லை, உங்களுக்கு பஞ்சமும் வருவதில்லை, உறுதியான சமாதானத்தையே இவ்விடத்தில் உங்களுக்கு தருவோம் என்றார் என்று தீர்க்கதரிசிகள் அவர்களுக்கு சொல்லுகிறார்களே என்றேன். எரேமியா 14:13. எரேமியாவோ யூதாவின் மனுஷருக்கு சிறையிருப்பு வரும் என்று சொன்னார். எரேமியா சொன்ன பிரகாரமாக பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் யூதாவின் மனுஷரையும் எருசலேமின் குடிகளையும் தன்னுடைய தேசத்திற்கு சிறைப்பிடித்து கொண்டு போய் விட்டான். இதன் மூலமாய் எரேமியா சொன்ன வார்த்தைகள் உண்மையான தீர்க்க தரிசனம் என்பது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. எரேமியா மெய்யான தீர்க்கதரிசியாக இருந்தாலும் அவர் சொல்லுகிற தீர்க்க தரிசன வார்த்தைகள் செமாயாவுக்கு பிடிக்கவில்லை. செமாயா தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்தி எரேமியாவை கள்ள தீர்க்கதரிசியாக சித்தரிக்கிறான். எரேமியாவுக்கு விரோதமாக தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் என்று வாதாடுகிறான். எரேமியா பிறமை கொண்டவன் என்றும் அவனுக்கு தெளிவான சிந்தனை இல்லை என்றும் அவன் கர்த்தருடைய தீர்க்கதரிசி அல்ல என்றும் அவன் தன்னைத்தானே தீர்க்கதரிசி ஆக்கிக் கொள்கிறான் என்றும் சமாயா எரேமியாவின் மீது குற்றம் சொல்லுகிறான். எருசலேமில் உள்ள ஜனங்களும் ஆசாரியர்களும் தன்னுடைய வார்த்தைகளை கேட்டு எரேமியாவை காவல் அறையிலும் தொழுவிலும் போடுவார்கள் என்று சமாயா எதிர்பார்க்கிறான். எருசலேமில் உள்ளவர்கள் எரேமியாவை தண்டிக்கும் போது பாபிலோன் தேசத்தில் உள்ள யூதர்கள் மத்தியில் எரேமியாவின் வார்த்தைக்கு மதிப்பு இல்லாமல் போகும். எரேமியாவின் செய்திக்கு யாரும் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார்கள். பாபிலோன் தேசத்தில் சமாயா சொல்லுகிற கள்ள தீர்க்க தரிசன வார்த்தைகளுக்கு யூதாவின் மனுஷர் மத்தியில் அதிக முக்கியத்துவம் கிடைக்கும். சமாயா இதையெல்லாம் எதிர்பார்த்து செப்பனியாவிடம், இப்போதும் உங்களுக்கு தீர்க்க தரிசனம் கூறி வருகிற
ஆனதோத் ஊரானாகிய எரேமியாவை நீர் கடிந்து கொள்ளாமல் போனது என்ன என்று கேட்கிறான். எரேமியா தீர்க்கதரிசி கர்த்தருடைய வார்த்தையை மாத்திரமே யூதாவின் மனுஷருக்கு அறிவிக்கிறார். மனுஷரை பிரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக எரேமியா ஒருபோதும் கர்த்தருடைய சித்தத்தையும் விருப்பத்தையும் விட்டு விலகி போவதில்லை. எரேமியா கர்த்தர் சொல்லாததை சொல்லவும் இல்லை, கர்த்தர் சொன்னதை சொல்லாமல் இருந்ததும் இல்லை. கர்த்தரும் எரேமியாவின் வாயில் இருந்து சொல்லப்பட்ட வார்த்தைகளை உறுதி பண்ணுகிறார். எரேமியா தங்களுக்கு பிரியமான வார்த்தைகளையும் தாங்கள் எதிர்பார்க்கிற வார்த்தைகளையும் சொல்லாததினால் அவர்கள் எரேமியாவை கர்த்தருடைய தீர்க்கதரிசி என்று ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்போது அவர்கள் எரேமியாவை துன்பப்படுத்துவதற்கு ஒன்று கூடுகிறார்கள். கர்த்தருடைய தீர்க்கதரிசியை பரியாசம் பண்ணுகிறார்கள். கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் மனுஷருடைய பாவங்களை கடிந்து சொல்லுகிறார்கள். தங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை தெளிவாய் சொன்ன தீர்க்கதரிசிகளை துன்பப்படுத்துவதினாலோ அல்லது உபத்திரவப்படுத்துவதினாலோ அவர்களுடைய பாவங்கள் நிவர்த்தியாவதில்லை. தேவனுடைய கிருபை அவர்கள் மத்தியில் கிரியை செய்ய வேண்டும். பாவிகள் தங்கள் பாவங்களுக்காக மனம் திரும்ப வேண்டும். மூடனை உரலில் போட்டு உலக்கையினால் நொய்யோட நொய்யாக குத்தினாலும் அவனுடைய மூடத்தனம் அவனை விட்டு நீங்காது. நீதிமொழிகள் 27:22. நெகலாமியனாகிய சமாயா என்பவன் கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு தலைவன். இவன் பாபிலோனில் இருந்து எருசலேமிற்கு நிருபங்களை அனுப்பி எரேமியாவை காவல் அறையிலும் தொழுவிலும் போடும்படியாக கேட்டுக்கொண்டான். இவனுடைய பாவங்களுக்காக இவன் தண்டிக்கப்பட்டான். இவன் நெகலாமியன் என்று அழைக்கப்படுகிறான். இதற்கு சொப்பனம் காண்கிறவன் என்று பொருள். கள்ள தீர்க்கதரிசியாகிய சமாயா எரேமியாவை பற்றி தவறான வார்த்தைகளை கூறுகிறான். எரேமியா தன்னைத்தானே தீர்க்கதரிசி ஆக்கிக் கொண்டான் என்று கூறி அவனை சிறையில் போட வேண்டும் என்று வலியுறுத்துகிறான்.